என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 28வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முடிய. கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும்போது நாம் கேட்பதை கொடுப்பார் என்று, சிறு வயதிலேயே கேட்பது கிடைக்கும் என்ற விசுவாச வித்தை ஊன்றி விடுகிறார்கள். நல்லதுதான். ஆனால் உலகியல் நோக்கில் செல்வம், நல்ல வேலை, வசதியான வாழ்க்கை போன்றவற்றை அடைவதற்கான வழியாக இவ்வசனம் கற்பிக்கப்படுகிறது. நம்முடைய பக்தி இப்படி ஜெபம் பண்ணி நல்ல மதிப்பெண் பெறுவது, ஜெபம் பண்ணி சுகம் அடைவது, ஜெபம் பண்ணி உலகியல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்று இம்மைக்குரிய குறுகிய வட்டத்திற்குள் அடங்கிவிடக்கூடாது. தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று போதித்த கிறிஸ்து இந்த போதனைக்கு சற்று முன் போதிக்கிறாரே. முதலாவது நாம் தேடி நாட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையுமே என்று. ஆம், முதலாவது தேவனுடைய ஆட்சியை, தேவன் நம்மை ஆண்டு வழிநடத்த வேண்டும், நாம் அவர் கற்பித்த நீதி நெறிகளை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்து அவருடைய உதவியை நாடினால் அவற்றையும் அவற்றோடு கூடுதலாக உலகத் தேவைகளான உணவு, உடை போன்றவற்றையும் தேவன் நமக்கு கொடுப்பார். எனவே நம் ஜெபமும் நம் நாட்டமும் குறுகிய உலகியல் வட்டத்திற்குள் அடங்கி போய்விடக்கூடாது. ரட்சிப்பு, நித்திய ஜீவன், மேலான நல்ல கிறிஸ்தவ பண்புகள் ஆகியவற்றையே பெரிதாக கொண்டு ஆண்டவரை நாம் நாட வேண்டும். அப்போது நமக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். முதலாவது ஆன்மீக ஆசீர்வாதங்களான பாவ மன்னிப்பும் பரிசுத்த வாழ்க்கையும் நமக்கு சொந்தமாகும். அடுத்து இவ்வுலக வாழ்விற்கு அவசியமான அத்தனை நன்மைகளும் நம்மை தேடி வரும். இதுவே உயர்ந்த விசுவாசம், உயர்வான ஜெபம். தாவீதும், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்கிறானே. சங்கீதம் 37:25. நாம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் பார்வையில் மிகச் சிறியவை. அவற்றை அவர் இலவசமாகவே தருவாராம். எப்பொழுது? மத்தேயு 6:33. புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல தேவனின் ராஜ்யத்தில், புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல தேவனின் ராஜ்யத்தில், பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, பரலோக ராஜ்யம் உனக்குள்ளதே, தேடுங்கள் தேவனின் ராஜ்யத்தை, கூடையாவும் கொடுப்பாரே, கூடையாவும் கொடுப்பாரே. ஜெபம். தேவா, உம்முடைய ஆட்சி எனக்குள் வர வேண்டும், உம்முடைய நீதி எனக்கு சொந்தமாக வேண்டும்,
மற்றவை உம் விருப்பம் படி தாரும். ஆமேன்.